அன்பு உறவுகளுக்கு இரவு வணக்கம். கணவர்மார்களை பற்றி ஒரு கருத்து பேசுறதுக்கு வந்திருக்கேன். என்னென்னா, எல்லாரும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில விஷயத்தில் மிஸ்டேக்கோடு தான் இருப்பாங்க. அதை கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் அது மாறட்டுன்னு சொல்லி மனசார வேண்டுங்க. இப்போ ஏதாவது கோவம் வந்துன்னா நீங்கள் வாய்க்கு வந்தபடி எல்லா வீட்லேயும் எல்லா இடைஞ்சலும் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும். வந்தால் மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மனசார நினைங்க, நானும் நல்லா வாழ்வேன், என் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வேண்டுங்க. கண்டிப்பாக நிறைவேறும். என்னோடய வேண்டுதல் நிறைவேறிருக்கு. அதுக்காண்டி நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். நம்ம நல்லா இருக்குன்னு அடுத்தவங்க மேலே பொறாமல் வரக்கூடாது. போட்டி இருக்கணும், அவங்கள மேலே நம்ம ஜெயிச்சு வரணும்னு இருக்கணும். ஆனால் பொறாமல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கஷ்டம். அவங்க இப்படி இருக்காங்கன்னா, இந்த வேலை பார்க்காங்கன்னா அவங்க இடத்துலேருந்து நம்ம பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதனால் போட்டி பொறாமல் போடாமல் நல்லபடியாக நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிப்புன்னு சொல்லி நினைங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த கணவர்மார்களை செத்துரு, நீ போயிரு, பிரச்சனை செத்துட்டா அதிகமாக தான் இருக்கும், நமக்கு குறையவே குறையாது. 2 பேர் பார்த்துமே திறமாட்டுக்கு. அப்போ ஒருத்தராக இருந்து பார்க்கறது எவ்வளோ கஷ்டம். பேருக்குனாலும் நமக்கு ஒரு எப்படி சொல்ல, நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்குனாலும் அவங்க இருக்கணும். அதை குடிக்காங்களாம், அவங்க குடியிலேருந்து மாறி வரட்டுன்னு வேண்டுங்க. அவங்க மாறி கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு சாவு தான் தீர்வு கிடையாது. அவங்க குடிக்காங்கன்னு சொல்லி நம்மளும் சாகக்கூடாது. நம்ம ஏதாவது நம்மளும் ஒழுக்கமாக உண்மையாக அவங்களுக்கு இருந்துக்கிடணும். இருந்தாலும் ஒரு சிலர் குடிக்காங்க, ஆனால் திருந்த மாட்டுக்காங்க. என்ன பண்ண, கஷ்டம்தான். ஆனால் அந்த கணவர்மார்களை அவன் எப்படினாலும் அவங்க இருந்துட்டு போட்டும். ஆனால் தயவு செய்து நீ செத்து தொலைன்னு மட்டும் சொல்லாதீங்க. செத்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்ம இதை விட மோசமான நிலைமைக்கெலாம் போக வேண்டிய நிலமை வரும். இன்பமோ துன்பமோ நம்ம கணவர் கூட வாழ்வது தான் நமக்கு ஒரு வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் திருந்துட்டுன்னு சொல்லி மனசார வேண்டுங்க. கண்டிப்பாக தான் திருந்துவாங்க. அந்த நம்பிக்கை, கடவுளோட நம்பிக்கையோடு நீங்கள் வழி நடங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.